வாங்க எங்கள் ஏரியாவில் எல்லா தெருலையும் தண்ணி இது எங்கள் தெருவில் பற்றியெல்லாம் எவ்வளோ தண்ணி இருக்குது. அந்தால மழை செத்த நின்னோடனே மோட்ரு போட்டு தண்ணி எடுத்துட்டாங்க பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கதை தட்டுற சவுண்டு கேட்டு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொடுக்குறோம் வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அதோட பாத்திரத்தை தூக்கிட்டு கிளம்பியாச்சு. வண்டி அங்கே எட்டி நின்றுச்சா சரி மாவு கரக்கட்ட கொஞ்சம் நேரம் நின்று பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் குட்டி ஆண்டையில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. வாங்க அக்கா அங்கே போய் வாங்கலாம்னு சொன்னேன். நீ அங்கே போய் வாங்கிக்கோ நான் வீட்டுக்கிட்ட வரட்டோன்ட்டாங்க. நான் ஒரு 2 வீடு தள்ளி நின்றுது பார்த்துக்கோங்க. நான் போய் வாங்கலாம்னு சொல்லிட்டு அங்கே வந்து வந்துட்டேன். சாப்பாடு என்ன கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா அப்படியே சுட சுட ஆவி பறக்க பிரிஞ்சு கொடுத்தாங்க பார்த்துக்கங்க. நான் வாங்கிட்டேன். அப்புறம் மாவு கரக்கா வீட்டுக்கிட்ட வந்தோடனே அங்கே 2 பேர் வாங்கினாங்க. மாவு கரக்காவும் வாங்கினாங்க. கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கலாம்ல அப்படின்னாங்க பார்த்துக்கங்க. ஏன்னா 2:30 மணிக்கு மேலே தாங்க வண்டியே வந்தது. அவங்களையும் சொன்ன ஒன்றும் இல்லை, எல்லா தெருக்கும் போய் கொடுத்துட்டு வந்தோம் பார்த்தீங்களா, லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டிலேருந்து வருஷனும் அந்த அக்காவும் வந்து வாங்கிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. நாங்களும் பிரிஞ்சு வாங்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருந்து பார்த்துக்கோங்க. அங்கேருந்து வண்டி கிளம்பிருச்சு. இது யார் கொடுக்குறாருன்னா இந்த போகிறார் பார்த்தீங்களா பெஞ்சமின் அண்ணன், இந்த அண்ணன் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க பார்த்துக்கோங்க. அங்கேருந்து அப்படியே வண்டி கிளம்புவோம். நாங்களும் அப்படியே நின்று பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிரிஞ்சு வாங்கியாச்சு.